صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இஸ்முக்கு மட்டும் ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் அது என்ன என்பதையும் அதுக்கு என்ன உதாரணங்கள் குர்ஆன் ஹதீஸில் என்ன உதாரணங்கள் இருக்குது என்பதையும் நம்ம படித்து வர்றோம். இப்போ நம்ம படிக்க போகிற எழுத்து அன், ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்களில் ஒன்று அன். இந்த அன் என்பது இஸ்மில் மட்டும்தான் நுழையும், அந்த இஸ்முக்கு ஜர்ரு செய்யும். இப்போ கிதாபில் உள்ள உதாரணத்தை பாருங்க. என்சிலுல் ஜுந்தியு, என்சிலு அல் ஜுந்தியு, அனில் ஹிசானி, அனில் ஹிசானி. நசலனா இறங்கினான், என்சிலுனா இறங்குகிறான் அல்லது இறங்குவான். ஜுந்தியுனா படை வீரர், படை வீரன் இறங்குகிறான். அனில் ஹிசானி, ஹிசான் அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். குதிரையில் இருந்து அதாவது குதிரையை விட்டும் அந்த படை வீரர் இறங்குகிறார். ஜுந்தியுனா படை வீரர், போர் வீரர் அர்த்தம். இப்ப பாருங்க, அன்னி என்பது ஜார், ஹிசான் என்பது மஜ்ரூர். இப்ப அன் என்பது ஹிசான் என்ற இஸ்மிலே நுழைந்து அந்த இஸ்முக்கு என்ன செஞ்சிருக்குது, ஜர்ரு செய்திருக்கிறது. அப்ப அன்னு இஸ்முல மட்டும்தான் நுழையும், அந்த இஸ்மு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கும். அடுத்த ஒரு உதாரணம், கிதாபில் உள்ள உதாரணம். எது கபுல் ஹவுஃபு, எது ஹபு அல் ஹவுஃபு அனி திஃப்லி, எது கபுல் ஹவுஃபு அனி திஃப்லி. தகவல தெரியும், சென்றான் சென்றது. ஹவுஃப்னா பயம், பயம் சென்றது, அதாவது பயம் விலகியது. யாரை விட்டும், அனி திஃப்லி, திஃப்ல்னா குழந்தை, குழந்தையை விட்டும் பயம் சென்றது, விலகியது, நீங்கியது அப்படின்னு அர்த்தம் வைக்கிறோம். இப்ப பாருங்க, அன் என்ற ஹர்ஃப் ஆகிறது திஃப்லி என்ற இஸ்மிலே என்ன செஞ்சிருக்குது, நுழைந்திருக்கிறது. அதுக்கு ஜர்ரும் செஞ்சிருக்கு. இப்ப திஃப்லு என்றோ திஃப்லோ என்று படிப்பது தவறாக ஆகிவிடும். அப்ப இந்த அன்னுக்கு என்ன தர்கீபு, ஜார், இதுக்கு மஜ்ரூர் அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்வாங்க. அன்னு ஜாரு, திஃப்லி என்பது மஜ்ரூர். இப்ப குர்ஆன்ல இருந்து நம்ம பார்ப்போம். ஒரு ஆயத்தை பாருங்க. வலா துஸ்அலு அன் அஸ்ஹாபி அல் ஜஹீம். ஜஹீம் அப்படிங்கிறது நரகத்தின் ஒரு பெயர். அன் அஸ்ஹாபில் ஜஹீம். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அனைத்து ஆயத்துகளையும் மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லிவிட்டார்கள். எடுத்து சொல்றதா நபிமார்களுக்கு பணி, எடுத்து நடக்கிறது அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்போ யார் எடுத்து நடந்தாங்களோ அவங்கள அஸ்ஹாபுல் ஜன்னா, எடுத்து நடக்காதவர்கள் அஸ்ஹாபுல் ஜஹீம்.
இப்போ அஸ்ஹாபு ஜஹீமை பற்றி, நரகவாதிகளை பற்றி நபியே நீர் விசாரிக்கப்பட மாட்டீர். இவங்கெல்லாம் ஏன் நரகத்துக்கு வந்தாங்க, நீ அவங்கள்ட்ட போய் சொல்லலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். ஏன்னா அவங்க தப்லீக் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஆயத்துகள் இறங்கும் பொழுதும் எல்லா மக்களையும் அழைத்து என்ன செய்வாங்கன்னா தப்லீக் செய்வார்கள். அதனால அவங்க ஏற்று நடக்கலைன்னா நரகத்துக்கு தான் போகணும். அதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். அதான் வலா துஸ் அலு, நபியே நீர் கேட்கப்பட மாட்டீர் அன் அஸ்ஹாபில் ஜஹீம். நம்மளுக்கு சட்டம் எங்க இருக்குது, அஸ்ஹாப் அப்படிங்கிறது இஸ்மு. பாருங்க, அன் என்ற ஜார் ஆகிறது, ஹர்ஃப் ஆகிறது, அஸ்ஹாப் என்ற இஸ்மிலே நுழைந்துள்ளது. அதுக்கு ஜர்ரு செஞ்சிருக்கு. ஜாரு மஜ்ரூர், முதாஃபு ஜஹீமி முதாஃபுன் இலைஹி. அப்ப அன் என்ற ஹர்ஃபு அஸ்ஹாப் என்ற இஸ்மிலே, அது ஒருமையா இருக்கலாம், வன்மையா இருக்கலாம், இருமையா கூட இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த அன்னுக்கு பின்னால் வரக்கூடிய கலிமா என்பது இஸ்மாகத்தான் இருக்க வேண்டும். ஹர்ஃபாக இருப்பது கூடாது, ஃபேலாக இருப்பதும் கூடாது. அடுத்த ஒரு ஆயத்தை பாருங்க. எஸ் அலூனக, எஸ் அலூனக அனில் அஹில்லதி. எஸ் அலூனக, சஅல எஸ் அலு, சஅலன கேட்டான், வாயால கேள்வி கேட்கிறது, காதால கேட்டா அது சமிஅ, கேள்வி கேட்டான் அப்படின்னா சஅல. சஅல எஸ் அலு, எஸ் அலானி, எஸ் அலூன. இந்த கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது. நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். அனில் அகில்லா. அகில்லா என்ன அர்த்தம், இது ஹிலால் உடைய பண்ணை. ஹிலால்னா பிறை, பிறை பார்க்கிறோம்னா அந்த பிறை. பிறைகளை பற்றி, பிறைகளை பற்றி, அன்னைக்கு பற்றி, அதை பற்றி இதை பற்றி நம்ம சொல்றோம்ல தமிழ்ல, அதான் பிறைகளை பற்றி நபியே உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள். அதாவது முதல் பிறை கண்ணுக்கே தெரியாது, ரெண்டாவது பிறை கொஞ்சம் பெருசா இருக்கும், மூன்றாவது பிறை அதோட பெருசா இருக்கும், 14ஆம் பிறை முழு பிறையாக இருக்கும். அப்புறமா தேய்மானம். இப்படி பிறைகள் வளர்வதும் தேய்வதுமாக இருக்கிறதே, இது எதற்காக அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்ப அன்னு ஜார், அஹில்லா என்னது மஜ்ரூர். அப்ப அஹில்லா அப்படிங்கிற இஸ்மில் அன் என்பது நுழைந்து அதற்கு ஜர்ரு செய்திருக்கிறது. ஒருமையா இருக்கலாம், பன்மையா இருக்கலாம். பன்மைக்கும் ஜர்ரு செய்யும், இருமைக்கும் ஜர்ரு செய்யும், பன்மைக்கு என்ன செய்யும், அன் என்ற எழுத்து ஜர்ரு செய்யும். அடுத்து பாருங்க, எஸ் அலூனக அனில் யதாமா. எஸ் அலூனக அனில் யதாமா. யதாமாங்கிறது யதீமுடைய பன்மை. யதீமுடைய பன்மை தான் யதாமா. நபியே உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள், அனாதைகளை பற்றி கேட்கிறார்கள். அனாதைகள் விஷயத்துல நாங்கள் எப்படி நடந்துக்கணும், அவர்களின் சொத்துக்கள் எங்களிடத்தில் இருக்குமானால் எப்ப நாங்கள் ஒப்படைக்கணும், இது சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்கின்றார். இங்க என்ன சட்டம், யதாமா அப்படிங்கிற பன்மையில இஸ்மல அன் என்பது நுழைகிறது, ஜார். இப்ப யதாமா என்பது மஜ்ரூர், இதுல ஏராபு வெளியாகாது. அப்ப இங்க தக்தீர்ல ஜர்ரு இருக்குன்னு அர்த்தம். லெஃப்லியத்திலையும் லெஃப்லிலையும் ஜர்ரு வரலாம், ஏராபுகள் வரும். சில ஏராபுகள் வெளியே வராது, தக்தீர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்களேன், அன் மூசா
அன் மூசானா அர்த்தம் மூசாவை பற்றி. அது மாதிரி அன் ஈசா, ஈசாவை பற்றின்னு சொல்லும் பொழுது இது அன்னு ஜாரு. இந்த மூசா ஈசாலாம் மஜ்ரூர், ஜர்ர காணமன் தேடக்கூடாது. விளங்குதா? இது மம்தூதான அலிஃபை கொண்டுள்ள இஸ்முன்னு சொல்லுவாங்க. மம்தூதான அலிஃபை கொண்டுள்ள இஸ்முல வந்து யாராவுகள் லெஃபுல்ல வராது, தக்தீர்ல தான் இருக்கும். அப்ப இங்க வந்து ஜர்ரு தான் இருக்கு, மூசால ஜர்ரு தான் இருக்கு, ஈசால ஜர்ரு தான் இருக்கு. எப்போ அந்த யத்தாமா மூசா ஈசாவிற்கு முன்னால் அன் என்ற ஜர்ருடைய எழுத்து வருமானால், அப்ப அந்த அடிப்படையில அன்னு ஜாரு யத்தாமா என்பது என்னதான் இருக்கும்? மஜ்ரூராக இருக்கும். அடுத்து ஒரு ஆயத்தை பாருங்க. யஸ்அலூனக அனில் ஹம்ரி, யஸ்அலூனக அனில் ஹம்ரி. சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டிருக்காங்க. 23 ஆண்டு கால வாழ்க்கையில் 1000 விட அதிகம்தான். அதில் ஒரு 14 கேள்விகளை பொறுக்கி எடுத்து குரான்ல அல்லாஹ்க்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார். எஸ் அலுனக்க எஸ் அலுனக்க அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த சஹாபாக்கள் கேட்ட கேள்வியும் ரசூலுல்லாஹ் கூறிய பதிலும் குரான்ல பதிவு செய்யப்படுகிறது. உலகம் உள்ளளவும் பயனுள்ள கேள்விகளும் பயனுள்ள பதில்களும். அப்ப அனில் ஹம்ரி, ஹம்ருனா தெரியல, மது. நபியே உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள் அனில் ஹம்ரி, மதுபானத்தை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். இன்னைக்கு மதுவுல தான் உலகமே தள்ளாடிக்கிட்டு இருக்குது. அந்த மது ஹலாலா ஹராமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இப்ப பாருங்க, ஹம்ரிங்கிறது இஸ்மு, இஸ்மிலே அன்னு நுழைந்து ஜரு செய்திருக்கிறது. எனவே அன்னு வந்து ஜார், ஹம்ரு வந்து மஜ்ரூர். அன்னு ஜாரு எஸ் அலுனக்க ஃபேலமீர் ஃபாயிலு கே மஃபூலு, அன்னு ஜாரு ஹம்ரி எனது மஜ்ரூர். இன்னொரு ஆயத்தை பாருங்க. ஃப இன்னல்லாஹ, ஃப இன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ், இன்னார்ப தைக்கிது அல்லாஹ் நபி இஸ்மு கனியுன் ஹபர், தேவையற்றவன். அல்லாஹ்க்கு அவன் வந்து யார்ட்டையும் தேவையாக மாட்டான், நாம தான் அவன்கிட்ட தேவையாகணும். அல்லாஹு சமத், சூரத்துல் இஹ்லாஸ்ல வருதுல, அல்லாஹு சமத் அப்படின்றாலும் தேவையற்றவன். கனியன் அப்படின்னா செல்வந்தன். செல்வந்தான்னா யாரு? அடுத்த ஆளுக்கு தேவையில்லாதவன் செல்வந்தன். கோடி கோடியாக வச்சுட்டு இன்னும் வேணும் வேணும் அப்படின்ட்டு அவன் செல்வந்தன் கிடையாது, அவன் ஏழை தான். அப்ப நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவன். யாரை விட்டும்? ஆலமீன், அகிலத்தார் அனைவரை விட்டும். ஆலமீன் என்பது ஆலம் உடைய பண்பை. ஆலம் அப்படின்னா உலகம். உலகம் என்பதற்கு என்ன தர்கீப், என்ன தாரீஃப் சொல்லுவாங்க தெரியுமா? விளக்கம். மா சிவல்லா, மா சிவல்லாஹி, அல்லாவை தவிர மற்ற அனைத்துவே உலகம்தான். அல்லாஹ் மட்டும்தான் உலகத்தில் கட்டுப்பட மாட்டான். உலகம் தோன்றுவதற்கு முன்பே அல்லாஹ் இருக்கின்றான். நாம இருப்பதற்கு தான் உலகம் தேவை, அல்லாஹ் இருப்பதற்கு உலகம் தேவையில்லை. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப அன்னு ஜாரு, ஆலமீன் அப்படிங்கிறது மஜ்ரூர். இப்ப பாருங்க, ஆலம் என்பதின் பன்மைதான் ஆலமீன். இது வந்து சாலின் பன்மைன்னு சொல்லுவாங்க. சாலின் பன்மைனா என்ன அர்த்தம்? ஒருமையின் அமைப்பு அப்படியே இருக்கும். பாருங்க, ஐன் இருக்குது, அலிஃப் இருக்குது, லாம் இருக்குது, மீம் இருக்குது.
அதற்கு பின்னால் தான் பன்மையுடைய யாவும் நூனும் சேருகிறது. அப்போ ஒருமையின் அமைப்பு வந்த பின்னால்தான் பன்மையின் அடையாளங்களான வாவு நூனோ யா நூனோ அங்கே என்ன செய்யும், வரும். உதாரணத்திற்கு பன்மை தக்சீர் பன்மைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. ரஜுல், ரஜுல்னா என்ன அர்த்தம், ஆண். இவருடைய பன்மை என்னது, ரிஜால், ரிஜால்னு சொல்லுவாங்க. இந்த பன்மை என்பது சாலின் பன்மை அல்ல, சலாமத்தான பன்மை அல்ல, உடைக்கப்பட்ட பன்மைன்னு இதுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா பன்மையில பாருங்க, ரேய்க்கு ரே இருக்குது, ஜீமுக்கு ஜீம் இருக்குது, அடுத்து லாமுக்கும் ஜீமுக்கு இடையில அலிஃப் ஒருமையின் அமைப்பை உடைத்து விட்டது. அப்போ பன்மையில ஒருமையின் அமைப்பு இல்லாததுனால இது பன்மை தான், ஆனா தக்சீர் பன்மைன்னு சொல்லுவாங்க. தக்சீர், கஸ்ஸரன உடைத்தான், முறித்தான். தக்சீர்னா உடைத்தல், முறித்தல் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க பாருங்க, முஸ்லிம், முஸ்லிமூனு இருக்குது. இதனுடைய ஒருமை என்னது, முஸ்லிம். இங்க பாருங்க, மீமு சீனு லாமு மீம், ஒருமையின் அமைப்பு அப்படியே இருக்குது. அதுக்கு பின்னால்தான் தான் வாவு நூல் வருது. அப்போ ஒருமையின் அமைப்பு பன்மையில உடைக்கப்படலை, அதுக்கு பேர் சாலிம் பன்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, அன்னு ஜாரு ஆலமீன மஜ்ரூர், ஜர்ரை காணவன் தேடக்கூடாது, ஜர்ருக்கு பாருமா அங்க யா வந்திருக்கு. முதக்கர் சாலிம் பன்மையில யாராபு என்ன அப்படின்னா, ரஃபுக்கு அடையாளமாக வாவு வரும், நசபு ஜர்ருக்கு அடையாளமாக யா வரும். இன்னல் முஸ்லிமீன, இன்னல் முஸ்லிமீன, ஜா வந்துச்சுன்னு வச்சுக்கிறோம், ஜா அல் முஸ்லிம் மூன, அங்கே ரஃபுக்கு அடையாளமாக வாவு வரும். இன்னல் முஸ்லிமீன, இன்ன அரஃபை தைக்குது, முஸ்லிமீன இன்னவுக்கு இஸ்முக்கு நசபு செய்யணும், நசபுக்கு போகிறோமா யா வந்திருக்குது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். குரானை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அன் என்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 225 உதாரணங்கள். அன் என்பதே குரானில் அவ்வளவு அன் வருகிறது. நம்ம குரானை ஓதும் பொழுது சட்டங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.